பெரும் பணம் இருக்கலாம், உங்களுடைய கோயில் வாசலை நிரப்புகிற அளவுக்கு உங்களுடைய பணம் இருக்கலாம். ஆனால் அந்த பணத்தை வைத்து என்ன செய்வீர்கள்? 2 வேளை உணவு, உடுப்பதற்கு 2 துணிகள், இவை அல்லாமல் நீங்கள் வேற என்ன செய்துவிட முடியும்? என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, நான் அம்பானியினுடைய வாரிசு, அதற்காக 25 சட்டை என்னால் போட்டுக்கொள்ள முடியாது. நீங்கள் எதையாவது ஒன்றை நம்ப தலைப்பட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய அறிவு அந்த இடத்தில் நின்று போய்விடும். ஏனென்றால் நீங்கள் நம்பி விட்டீர்கள், ஒன்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது, அதை நீங்கள் நம்புகிறீர்கள். அப்படியானால் உங்களுக்கு அதன் மேல் அடுத்த கட்டமான கேள்வி கிடையாது. கேள்வி கிடையாது என்றால் உங்களுக்கு வளர்ச்சி கிடையாது, நீங்கள் தேங்கி விடுவீர்கள். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம கேள்வி கேட்டோம்னா உடனே அடுத்த கேள்வி அவங்க கேட்பா, நீ யாரா அதெல்லாம் கேட்கறதுக்கு? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ யாரு, ஓன் தகுதி என்ன, நீ எல்லாம் ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லுவான். பேசாத, விவாதத்தை எழுப்பாத, கேள்வி கேட்காத, அறிவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தாத, இருக்கட்டும், இருக்கிற இடம் சௌகரியமா இருக்கு, இப்படியே இருக்கட்டும் என்று ஒரு கருத்து நிலை முன்வைக்கும் போது நீங்கள் செருப்பை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறீர்கள், நாங்கள் புத்தகத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறோம். அவ்வளவுதான் வேறுபாடு. ஆகையினால் கேள்விகளை எழுப்பி விவாதங்களை நடத்தி அதன் வழியாகத்தான் உலகத்தை கூர்த்திட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிற செம்மையான பாதைக்கு அதை திசை திருப்பி இருக்கிறார்களே தவிர வாயை மூடிக்கொண்டிருந்தவர்கள் எந்த சாதனையும் செய்தவர்கள் இல்லை. இந்த நிகழ்வில் பேசுவதற்காக தலைப்பு வேண்டும் என்று கேட்டபோது நான் சொன்னேன் மெய்யறிவு என்று. மெய்யறிவு என்பது வஉசி எழுதிய ஒரு நூலினுடைய பெயர். ஆனால் இந்த பேச்சினுடைய மையம் வஉசியோ அல்லது வஉசி எழுதிய மெய்யறிவு என்ற நூலோ இல்லை. வஉசியினுடைய ஆவி குடியிருக்கிற ஆய்வாளர் ஆயிரா வெங்கடாசலபதி அவர்கள். ஆகையினால இந்த ஆவி குடியிருக்கும் ஆவினன் குடி அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, காலையில் பக்தி பாட்டு போடுவாங்க. அது மாதிரி வஉசியினுடைய ஆவி யாரிடத்தில் குடியிருக்கிறது என்றால் ஆயிரா வெங்கடாசலபதியிடம் குடியிருக்கிறது. வஉசியை பற்றி அவர் எழுதியிருக்கிற நூல்களுக்கு கணக்கில்லை. துண்டு துண்டாக சின்ன சின்ன நூல்களாக ஒவ்வொரு நிகழ்வாக எழுதியவர். வஉசியினுடைய மாபெரும் இயக்கமாகிய அந்த சுதேசி கப்பல் கம்பெனியை பற்றியும் ஆங்கிலத்தில் உலகத்திற்கு தெரிய வேண்டும் இல்லையா வஉசியினுடைய புகழ். நான் கேட்டேன் அவரிடம், வஉசியினுடைய ஸ்வதேசி ஸ்டீம் என்கிற நூலை தமிழ்நாட்டுக்குள் கல்கத்தா வரைக்கும் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம், இதை வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் அறிமுகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லையா? இப்போ ராமச்சந்திர குஹா எழுதிய இந்தியா காந்தி பிஃபோர் இந்தியா, இந்தியா ஆஃப்டர் காந்தி முதலிய நூல்களை எல்லாம், காந்தி இயர்ஸ் என்கிற நூல்களை எல்லாம் வெளிநாடுகளில் அறிமுகப்படுத்தி அந்த நூல்களை பற்றி பேசி அவை பரவலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அந்த நூல்களுக்கு உருவாகி இருந்தன. அதை போல நம்முடைய வஉசியினுடைய புகழ் வெளிநாடுகளில் பரவுவதற்கு ஆங்கிலத்தில் எழுதுவது முதன்மையானது, அவர் எழுதிவிட்டார். ஆனால் இது அங்கே பரவுவதற்கு வழி இல்லையா என்றால் அதற்கான சில ஆரம்பகட்ட தடங்கல்கள் அதை கொண்டு செலுத்துவார். ஏனென்றால் வஉசியை அவர்களுக்கு தெரியவில்லை. வஉசியை அறிமுகப்படுத்தி பிறகு வஉசி செய்த சாதனைகளை அறிமுகப்படுத்தி இப்படி போக வேண்டி இருக்கிறது. ஆகையினால் அது கொஞ்சம் மலைப்புக்குரிய காரியமாக இருக்கிறது. ஆகையினால் வஉசியை பற்றி கரதள பாடமாக எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற, அவற்றை குறித்து விடாமல் எழுதி கொண்டிருக்கிற, இன்னும் எழுதி தீர்ந்து விடாமல் இன்னும் எழுதுவதற்கு திட்டம் வைத்திருக்கிற, வஉசியினுடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக எழுதிவிட வேண்டும் என்ற தாகம் கொண்டிருக்கிற ஆயிரா வெங்கடாசலபதி இருக்கிற மேடையில் நான் வஉசியை பற்றி பேச வேண்டியது தேவையில்லாதது. ஆகையினால் பேச்சினுடைய நோக்கம் வஉசியை குறித்து பேசுவதில்லை, அவர் எழுதிய நூலை குறித்து பேசுவதில்லை. ஆனால் அந்த நூல் ஒரு முக்கியமான நூல். அந்த நூலை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். புத்தக காட்சியில் மெய்யறிவு என்கிற நூல் அவர் எங்கே எழுதியது என்றால் கண்ணனூர் சிறைச்சாலையில். அவர் வஉசி கைது செய்யப்பட்டது வரைக்கும் சலபதி தன்னுடைய பேச்சில் சொன்னார். கைது செய்யப்பட்டது, கலகம் வந்தது, பிறகு அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த ஆயுள் தண்டனையை விதிப்பதற்கான காரணம் என்ன என்று அந்த வெள்ளைக்கார நீதிபதி பின்ஹே என்ன சொன்னான் என்பது இவை எல்லாவற்றையும் அவர் சொன்னார். அவர் சிறைக்கு போன பிறகு கோயம்புத்தூர் சிறையில் இருந்தார். பிறகு கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். கண்ணனூர் சிறையில் இருக்கும்போது அங்கே இருந்த கொடுங்குற்றவாளிகளுக்கு அவர் பாடம் நடத்துகிறார், உபதேசம் செய்கிறார். பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ச்சுனனுக்கு உபதேசம் செய்தான். அர்ச்சுனன் கொடுங்குற்றவாளி இல்லை. அர்ச்சுனன் ஒரு வீரன். அர்ச்சுனன் நேரானவன், நேரிய பண்புடையவன்.
ஆகையினால் அவனுக்கு உபதேசம் செய்வது என்பதும் அர்ஜுனனை தான் உபதேசம் செய்வது போல நடக்கச் செய்வது என்பதும் ஒரு பெரிய பாடான காரியம் இல்லை, எளிதாக செய்துவிடக்கூடியது. கொஞ்சம் இழுத்தால் அவன் நம்முடைய வழிக்கு வந்து விடுவான். வஉசி கொடுங்குற்றவாளிகளுக்கு அந்த உபதேசத்தை செய்கிறார். அவன் கொலை செய்து விட்டு வந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் மிக பாதகமான கொடூரமான குற்றங்கள் செய்துவிட்டு வந்திருக்கலாம். வஉசி எழுதுவது கொடுங்குற்றவாளிகள் என்று எழுதுகிறார். இந்த கொடுங்குற்றவாளிகளுக்கு அறம் என்றால் என்ன என்பதை குறித்து உபதேசங்கள் செய்கிறார். அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்கிறார். அவர்களுக்கு நல்லெண்ணம் உருவாவதற்கு சில அறிவுரைகள் சொல்லுகிறார். அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் பணிகிறார்கள், அவர்கள் கேட்கிறார்கள். வஉசி சொல்வதை அவர்கள் ஏற்கிறார்கள். அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே வஉசியிடம் அவர்கள் கேட்கிறார்கள், ஐயா, நீங்கள் சொல்லித் தருவதெல்லாம் காற்றோடு போய்விடக்கூடும். ஏனென்றால் நீங்கள் உதிரி உதிரியாக சொல்லுகிறீர்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து எங்களுக்கு ஒரு 7-8 பாட்டாக ஒரு இதுவாக எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். பாட்டு எழுதுவதில் உள்ள சௌகரியம் என்ன? சந்தத்தோடு பழைய காலத்து சீர்மரபுகளோடு பாட்டு எழுதுவதில் உள்ள சௌகரியம் என்ன என்றால் நீங்கள் மனப்பாடம் செய்வதற்கு அது எளிதாக இருக்கும். மனப்பாடம் செய்கிற பாட்டு என்றைக்கேனும் அது மனத்தில் ஊறிக்கொண்டே இருக்கும். தன்னுடைய செய்தியை சொட்டு சொட்டாக நெல்லிக்காயிலிருந்து வருகிற இனிப்பை போல ஒவ்வொரு சொட்டாக உங்களுடைய நாக்கில், மனத்தில், அறிவில் பரப்பிக்கொண்டே இருக்கும் என்பதனால் சந்தத்தோடு எழுதப்படுகிற பாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அப்போ எங்களுக்கு ஒரு பாட்டாக எழுதி தந்தீர்கள் என்றால் இவற்றை நாங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வோம். இதை நாங்கள் நாளும் நாளும் நினைவு கூறுவோம். அதன்படி எங்களுடைய நடவடிக்கைகளை திருத்திக் கொள்வோம் என்று அவர்கள் சொன்னதன் பேரில் அன்று இரவே உட்கார்ந்து மரங்களைதல் என்று அந்த தான் சொல்லிக் கொடுத்தவற்றில் ஒரு பகுதியை 10 பாடல்களாக 10 வெண்பாக்களாக வஉசி எழுதி கொடுக்கிறார். அவர் சொல்ல வந்தது அறம் செய்வது என்பதை பற்றித்தான், நல்லது செய்வது என்பதை பற்றித்தான். ஆனால் எடுத்த எடுப்பில் நல்லது செய்வது என்று ஆரம்பிக்க முடியாது. ஆகையினால் கெட்டது செய்யாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். எது கெட்டது, அதை ஏன் தவிர்க்க வேண்டும், அதை தவிர்ப்பதனால் விளையும் நன்மை என்ன என்கிற அடிப்படையில் மரம் களைதல் என்று அடாவடி செய்யாமல் இருத்தல், கொடுங்குற்றங்களை தவிர்த்தல், அதிலிருந்து விலகுதல் என்பவற்றை குறித்து 10 பாட்டுகள் எழுதி கொடுக்கிறார். அதை அவர்கள் மனப்பாடம் செய்து முடித்த பிறகு அறத்தின் சிறப்பு என்று அடுத்த 10 பாட்டுகளை எழுதி கொடுக்கிறார். நீ முதலில் கொடுமை என்றால் என்ன, பாவம் என்ன, அதை விட்டு விலகுவது எப்படி, அதனால் விளையும் கோளாறுகள் என்ன என்பதையெல்லாம் விளங்கி கொண்டால் பிறகு நன்மை என்பது என்ன, அதை செய்வதற்கு உன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்வது எப்படி, அதனால் விளையும் நன்மைகள் என்ன என்பவற்றையெல்லாம் புரிந்து கொள்வது வாய்ப்பாக இருக்கும் என்று வஉசி ஒரு வரிசை முறை அமைத்து இந்த 2 அதிகாரங்களையும் எழுதி கொடுத்துவிட்டு பிறகு 8 அதிகாரங்கள் எழுதி சேர்த்து 10 அதிகாரங்கள் கொண்ட 100 பாடல்கள் கொண்ட ஒரு நூலாக அந்த மெய்யறிவு என்கிற நூலை வஉசி எழுதி முடிக்கிறார். அது சிறையில் எழுதப்பட்ட நூல். ஆனால் அவர் சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு 1915 அந்த நூல் வெளியிடப்படுகிறது. அப்போ அதில் அந்த அறம் செய்வதனுடைய சிறப்பு என்பதில் ஒரு பாட்டு எழுதுகிறார். அந்த பாட்டை மட்டும் சொல்லுகிறேன். அந்த பாட்டு வஉசிக்கே பொருந்தவில்லை. அந்த பாட்டு அருள் ஈகை உண்மை அறிவு ஆசையின்மை வாய்மை பொருள் ஈயும் இன்பமொடு போதம் தரும் தெருள் ஈயும் வீடு ஈயும் மான் ஈயும் மெய்ப்பொருளின் எண்ணறிய பீடியும் என்று மிவைப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அருளோடு இருந்தால், நீங்கள் எல்லோருக்கும் தானம் கொடுக்கிறவராக, கொடை செய்கிறவராக இருந்தால், நீங்கள் உண்மையான அறிவை, மெய்யறிவை நேசிக்கிறவராக இருந்தால், நீங்கள் ஆசையில்லாதவராக இருந்தால், நீங்கள் உண்மையை மட்டுமே பற்றி கொண்டிருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் விளையும். என்ன விளையும்? என்ன நன்மைகள் விளையும்? உங்களுக்கு பொருள் கிடைக்கும், உங்களுக்கு இன்பம் நிறைந்த அறிவு கிடைக்கும், உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு மாண்பு கிடைக்கும், உங்களுக்கு பெருமை கிடைக்கும். இவையெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். வஉசி இவற்றுக்கெல்லாம் உதாரண புருஷனாக நின்றவர். வஉசி அருளுடையவர், ஈகை உடையவர், அவருடைய கொடைக்கு கணக்கில்லை, உண்மை அறிவின் மீது தாழாத நாட்டம் கொண்டவர், ஆசையற்றவர், எந்த ஆசையும் கிடையாது. அவர் உருவாக்கிய கப்பல் கம்பெனிக்கு அவர் தலைவர் இல்லை. அவர் உருவாக்கிய கப்பல் கம்பெனிக்கு அவர் வெறும் செயலாளர் மட்டும்தான். தலைவராக பாண்டித்துரை தேவராய்த்தான் கொண்டு வந்து அமர்த்தி வைத்தார். எப்படி நம்முடைய ஆட்சியர் உதவி ஆட்சியரை தலைவராக அமர்த்தி விட்டு தான் கீழே அமர்ந்து கொண்டாரோ,
அதை போலவே வஉசி பாண்டித்துரை தேவரை கொண்டு வந்து, பாண்டித்துரை தேவர் இன்னும் பெரிய ஆளுமைதான், அவரை தலைவராக அமர்த்தி விட்டு தான் செயலாளராகத்தான் அமர்ந்து கொண்டார். ஆகையினால் அவருக்கு ஆசை கிடையாது. வாய்மையின் மேல் தீராத நாட்டம் கொண்டவர், வாய்மை அல்லாது வேறு எதையும் பேசி அறியாதவர். வெள்ளைக்காரனிடம் அவர் சொன்னார் இல்லையா, வெள்ளைக்காரன் அவரை சம்மன் அனுப்பி ஆட்சியர் விஞ்சு கலெக்டர் கூப்பிட்றான். நம்முடைய கலெக்டரை தான் மரியாதையாக நாம் சொல்ல வேண்டும், ஏனென்றால் அவர் நம்முடைய ஆட்சியர். விஞ்சு வெள்ளைக்கார பைய தான், அவனை நம்ம அவன் வேன்னு சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் விஞ்சு வஉசியை கூப்பிட்றான். அவர் சொன்னார், விஞ்சு வஉசியை கூப்பிட்டு கூட்டம் நடத்த விடாமல் தடுக்கிறான். இவர் வஉசி சொல்கிறாரு, நாளைக்கு வச்சுக்குவோமா நம்ம பேச்சை அப்படிங்கிறார். எதுக்கு அப்படின்னா, நான் போய் கூட்டம் நடத்தணுங்கிறார். அவர் கேட்டார் அந்த கேள்வியை, நம்ம அப்படி சொல்லுவோமா அப்படின்னு. நம்ம ஒருவேளை சொல்லுவோம், ஒரு ரொம்ப நெருக்கடியான வேலை இருக்குது, ரொம்ப ஒரு எமர்ஜென்சி, நம்ம இதை நாளைக்கு வச்சுக்குமா ஐயா அப்படின்னு நம்ம கேட்டுப்போம், போய் சொல்லுவோம். வஉசி நேரடியாக உண்மை உன்னை எதிர்த்து கூட்டம் நடத்த போகிறேன், நான் போகணும், எனக்கு வேலை இருக்குது, என்னை அனுப்பு அப்படின்னு கேட்குறாரு. வாய்மையின் மேல் தீராத நாட்டமுடையவர், வாய்மையை தவிர வேறு எதுவும் பேசி எறியாதவர். இந்த இலக்கணங்கள் எல்லாம் வஉசிக்கு பொருத்தமாக அமைந்திருக்கின்றன. அந்த பாட்டில் சொல்லப்பட்டதை போல அவருக்கு இவற்றையெல்லாம் கடைப்பிடித்ததனால் அறிவு வந்தது, தெளிவு வந்தது, அவருக்கு மாண்பு வந்தது, பீடு பெருமை வந்தது, விடுதலை வந்தது. ஆனால் பொருள் வந்ததா? பொருள் ஈயும்னு சொல்றார். இதையெல்லாம் நீங்கள் கடைப்பிடித்தால், அறத்தோடு நின்றால் உங்களுக்கு பொருள் வரும் அப்படின்னு சொல்றார். பொருள் எங்கே வந்துச்சு? ஒரு கப்பல் நிறுவனத்தை நடத்திய ஒரு மாபெரும் மனிதன், அதுவும் அவர் சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா, ஒரு பொது நிறுவனமா அதை நடத்திய ஒரு மனிதன், கடைசியில் தனக்கு தென்னாப்பிரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த 357 ரூபா 12 அணாவை எப்படியாவது எனக்கு சீக்கிரமாக கொடுத்துட்டீங்கன்னா தேவலை என்று காந்திக்கு விடாமல் கடிதம் எழுதுகிற நிலைக்கு ஆட்பட்டார். இவருடைய அறம், இவருடைய உண்மை, இவருடைய உண்மை அறிவின் மீதான நாட்டம், அதெல்லாம் இவருக்கு பொருளை தந்ததா என்றால் அதில் ஒரு கேள்வி இருக்கு, தரல. அப்போ வஉசி எழுதிய பாட்டில் ஒரு இடத்துல ஒரு புள்ளி இருக்கு, பொருள் தரலையே. ஆனால் வஉசி அதுக்குள்ளே சொல்கிறார், ஆசையின்மை வேணும். ஆசையின்மை வேணும்னா பொருள் தேவையில்லை. வஉசி அதற்கு பொருந்தி இருக்கிறார். அவர் மண்ணெண்ணை கடை நடத்துகிறார். தன்னுடைய ஏழ்மையை குறித்து எந்த பெரிய வருத்தங்களையும் அவர் காட்டவில்லை. அவர் பாட்டுக்கு தெளிவாக தான் இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ வஉசியினுடைய பாட்டில் ஒரு சின்ன இடம் என்னடா அப்படி நெருடுதே, அது வஉசிக்கே நடக்கலையே. வஉசிக்கே நடக்கலைன்னா, அறத்தின் மூர்த்தியான செயலின் மூர்த்தியான வஉசிக்கே அது நடக்கலைன்னா நமக்கெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னெல்லாம் நம்ம டிமாரலைஸ் ஆயிட்டோம்னா, அவருக்கே நடக்கலை, அப்புறம் நான் அறம் செய்து எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா நான் அறத்தின் வழியில் நடக்கக்கூடியவனாக இருக்க மாட்டேன் இல்லையா? கேள்வி வருது. பேச்சினுடைய அடிப்படை கேள்விகள் தேவையா அப்படிங்கிறது தான். கேள்வி கேட்காம உங்களுக்கு அறிவு வராது. நீங்கள் அறிவுங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, விவாதங்கள் நடத்துவதன் மூலம், கேள்விகள் கேட்பதன் மூலம், ஒரு கருத்தை இன்னொரு கருத்து நேராக எதிர் சென்று முட்டுவதன் மூலம், கருத்து மோதல்கள் நிகழ்வதன் மூலம், தீராத கேள்விகளின் மூலம்தான் அறிவு மெல்ல மெல்ல வளர்ச்சி அடையும். நீங்கள் எதையாவது ஒன்றை நம்ப தலைப்பட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய அறிவு அந்த இடத்தில் நின்று போய்விடும். ஏனென்றால் நீங்கள் நம்பி விட்டீர்கள். ஒன்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது, அதை நீங்கள் நம்புகிறீர்கள். அப்படியானால் உங்களுக்கு அதன் மேல் அடுத்த கட்டமான கேள்வி கிடையாது. கேள்வி கிடையாது என்றால் உங்களுக்கு வளர்ச்சி கிடையாது, நீங்கள் தேங்கி விடுவீர்கள். எப்போது உங்களுக்கு சொல்லப்பட்டதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிறதோ, எப்போது அதன் மேல் உங்களுக்கு ஐயம் வருகிறதோ, எப்போது அதை குறித்து நீங்கள் கேள்விகளை எழுப்புகிறீர்களோ, விவாதங்களை முன்னெடுக்கிறீர்களோ, அப்போது அறிவு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறது. ஆகவே நீங்கள் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கேள்விகள் வேண்டும், விவாதங்கள் வேண்டும், கருத்து மோதல்கள் வேண்டும், நம்பாமை என்பது வேண்டும். நம்முடைய நாட்டில் நம்பாதவனையெல்லாம் நாஸ்திகன், இவெல்லாம் முட்டாப்பை இப்படி விதண்டாவாதம் பேசிக்கிட்டே இருப்பான் என்று சொல்லுகிற ஒரு இழிவு செய்கிற தன்மை ஒன்று இருக்கிறது. ஆனால் நம்பாதவர்கள் தான் அறிவை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளர்த்து கொண்டே போயிருக்கிறார்கள். நம்பியவர்கள் எல்லாம் அறிவை தேக்கி தேக்கி வைத்திருந்திருக்கிறார்கள். நம்பாதவன் கேள்வி கேட்கலைன்னா அறிவு அடுத்த கட்டத்துக்கு போகாது. நம்பாதவன் கேள்வி கேட்கலைன்னா விவாதம் நடக்காது.
ஆகையினால் அறிவு கூர்மை அடைவதற்கு, ஒரு பென்சிலை கூர்மைப்படுத்துவதற்கு அதை சீவிக்கொண்டே இருப்பதை போல அறிவை கூர்மைப்படுத்துவதற்கு உங்களுடைய கேள்விகளால் அதனுடைய முனையை நீங்கள் சீவிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் எல்லாரும் விவாதம் நடத்துவதற்கு முன்வருவதில்லை, கேள்விகள் கேட்பதற்கு தயங்குகிறார்கள். கேள்விகளை முன்வைப்பது என்பது அது அவமரியாதைப்படுத்துவதாக ஆகிவிடுமோ என்று அஞ்சுகிறார்கள். ராஜாராம் மோகன் ராய் என்பவர் ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதி. அவர் சதி என்கிற அந்த உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை எல்லாம் ஒழிப்பதற்கு, சட்டம் கொண்டுவதற்கு கருவியாக இருந்தவர். அவ்வளவு பெரிய அறிஞர். திரும்ப திரும்ப இந்தியாவினுடைய பாரம்பரியமான பழமை கருத்துக்கள் என்று சொல்லப்படுகிற சனாதன கருத்துக்களை எல்லாம் எதிர்முட்டி கொண்டே இருந்தார். அஞ்சாமல் எதிர்முட்டினார். அது சொல்லுகிற முன்வைக்கிற சடங்குகள் கடமைகளை எல்லாம் தள்ளுவதற்கு அவருக்கு எந்த கூச்சமும் இல்லை. தன்னுடைய கருத்தினால் அறிவினால் அவற்றையெல்லாம் தள்ளி அதற்கு மாறு செய்ய வேண்டும் என்று கருதியவர். அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. மரணம் என்பதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? மரணத்தை குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்கும்போது ராஜாராம் மோகன் ராய் சொல்லுகிறார், இவ்வளவு காலம் என்னிடம் பேசியவர்களிடத்தில் நான் எதிர்கருத்து பேசினேன், அல்லது அந்த கருத்தை வளப்படுத்துவதற்காக கூடுதலாக ஏதேனும் பேசினேன். ஆனால் மரணம் என்பது ரொம்ப மோசமானது, பயங்கரமானது. ஏனென்றால் அவர்கள் பேசுவார்கள், நான் பேசுவதற்கு ஏதும் இருக்காது. ஏனென்றால் நான் செத்து போயிருப்பேன். மரண வீட்டில் பேசுகிற பேச்சுக்களைப் போல மோசமான பேச்சுக்களை எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. உளறி தள்ளிடுவாங்க. இவர் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு அப்படின்னு, முற்பிறப்பு பிற்பிறப்பு, அடுத்தது இப்படி ஆவார் அப்படி ஆவார் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான். அறிவுக்கு பொருந்தாத எல்லா கருத்துக்களும் மரண வீடுகளில் பேசப்படும். அந்த கருத்துக்களை எல்லாம் ஆட்சேபித்து அவற்றின் மேல் கேள்விகளை போட்டு அவற்றை விவாதமாக்கி அவற்றை மறுதலை செய்கிற அல்லது அவற்றை கூர்தீட்டுகிற வாய்ப்பை நான் மரணத்தில் இழந்து விடுவேன் என்று ராஜாராம் மோகன் ராய் சொல்கிறார். மரணம் என்பது அவருக்கு உருவாக்கிய அச்சம் எது என்றால், நான் பேசும் வாய்ப்பை, கேள்வி கேட்கும் வாய்ப்பை, கூர்தீட்டும் வாய்ப்பை இழந்து விடுவேன் என்பதுதான். சாக்ரட்டீஸிடமும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. சாக்ரட்டீஸ் ஒரு மாபெரும் மெய்யியல் அறிஞன், கிரேக்க நாட்டைச் சேர்ந்தவன். அவனிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. அவன் இளைஞர்களிடம் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறான். இளைஞர்களை கேள்வி கேட்பதற்கு தூண்டுகிறான், இளைஞர்களை சிந்திப்பதற்கு தூண்டுகிறான். இவன் இளைஞர்களை சிந்திக்க தூண்டுகிறான். இளைஞர்கள் புரட்சி செய்தால் இந்த அரசாங்கம் கவிழ்ந்து விடும் என்று அஞ்சுகிற ஏதென்ஸ் நகரத்தினுடைய அரசு சாக்ரட்டீஸை கைது செய்து சாக்ரட்டீஸின் மீது குற்றஞ்சாட்டி அவன் மேல் வழக்காடுகிறது. நீ இளைஞர்களினுடைய மனத்தை கரைப்படுத்துகிறாய் அப்படின்னா மன்னிப்பு கேளு அப்படிங்கிறான். நீ மன்னிப்பு கேள், உன்னை விட்டு விடுகிறோம், நாடு கடத்து, இனிமேல் நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மன்னிப்பு கேள், விடுகிறோம். இல்லை என்றால் நீ நஞ்சு குடித்து சாகுமாறு தண்டனை விதிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்ட போது சாக்ரட்டீஸ் சொன்னான், நான் தப்பாக என்ன பேசினேன்? எல்லாரையும் பார்த்து சிந்தியுங்கள் என்று சொன்னேன். அதில் நான் செய்த பிழையான காரியம் என்பது என்ன இருக்கிறது? நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் சொல்லுவது நான் செய்கிற பாவமா? ஆகையினால் நான் பிழையான காரியம் எதுவும் செய்யவில்லை, நான் இதற்காக மன்னிப்பு கேட்கும். ஒரு சரியான காரியத்தை செய்துவிட்டு அதற்காக நான் மன்னிப்பு கேட்பது என்பது நான் செய்த காரியத்தை நானே பிழைப்படுத்துவதாக ஆகிவிடுகிறது. ஆகையினால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்படியானால் நஞ்சருந்தி நீ சாக வேண்டும். சரி, நஞ்சருந்தி நான் சாகிறேன் என்று அவன் உடன்பட்டான். அவனுக்கு நஞ்சு வழங்கப்படுகிறது. அவனுடைய நண்பர்கள் எல்லாம் மிகவும் செல்வாக்கானவர்கள். சிறையில் இருக்கிற சாக்ரட்டீஸுக்கு சிறையில் லஞ்சம் கொடுத்து விட்டு அவர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்து சாக்ரட்டீஸிடம் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒரு மாபெரும் அறிஞர், நீங்கள் செத்துப்போய் விடக்கூடாது, ஆகையினால் உங்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம். லஞ்சம் கொடுத்தால் வெளியில் விடுவதற்கு ஆள் தயாராக இருக்கிறார். இன்றைக்கு ஏதென்ஸிலிருந்து இன்று இரவு ஒரு கப்பல் கிளம்புகிறது. அந்த கப்பலில் உங்களை ஏற்றி விடுகிறோம். நீங்கள் தீப்ஸுக்கு போய்விடுங்கள், அங்கே இருந்து நீங்கள் பிழைத்துக் கொள்ளலாம். நாங்கள் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறோம். பிரச்சனைகள் சரியாக போனதற்கு பிறகு மற்றவற்றை பார்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் லஞ்சம் கொடுத்து சாக்ரட்டீஸை விடுதலை செய்து உயிரோடு வாழ வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். சாக்ரட்டீஸ் அதை மறுத்து விடுகிறார். நீங்கள் என்னை லஞ்சம் கொடுத்து காப்பாற்றுவதற்கு நான் உடன்பட்டால் நான் மற்றவர்களை சிந்திக்குமாறு சொன்னது பிழை என்று நான் ஒப்புக்கொண்டதாக ஆகிவிடும். ஆகையினால் நான் செய்த காரியம் சரி. சிந்திப்பது என்பது நிலை பெறுவதுதான் முக்கியமானதே தவிர சாக்ரட்டீஸ் வாழ்வது என்பது முதன்மையானதில்லை. ஆகையினால் சாக்ரட்டீஸ் சாகட்டும், அறிவு வாழட்டும் என்று சாக்ரட்டீஸ் தீர்மானித்துக் கொள்கிறான். அப்போது சாக்ரட்டீஸிடம் சொல்லுகிறார்கள், அழுகிறார்கள். அவருடைய மாணவர்கள் அழுகிறார்கள், ஐயோ, நீங்கள் இறந்து போய்விட்டால் நாங்கள் அறிவை யாரிடம் போய் பெறுவோம்?
நான் ஒருவன் தான் அறிஞனா? இனி வருகிற அறிஞர்களிடம் பயிலுங்கள், அல்லது நீங்களே அத்தகைய அறிஞர்களாக உங்களுடைய அறிவை கூர்தீட்டி கொண்டு ஆகுங்கள், இதற்கெல்லாம் அழலாமா என்று அவர் சொல்லுகிறார். பிறகு மரணத்தை கண்டு ஏன் அஞ்சுகிறீர்கள்? மரணம் என்பது, நான் செத்துப்போனால் நீங்கள் நம்புவதைப் போல நமக்கு முன்னால் செத்துப்போன முன்னோர்களெல்லாம் மேலுலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களையெல்லாம் சந்தித்து அவர்களிடம் கலந்துரையாடும் இன்பத்தை நான் பெறுவேன். இதற்கு முன்னால் செத்துப்போன மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் மேலே இருக்கிறார்கள் என்று நாம் நம்புவது உண்மையானால் அவர்கள் அங்கே இருப்பார்கள். நான் இங்கே இருக்கிறவர்களிடம் பேசுவதை விட அங்கே இருக்கிற அறிஞர்களிடம் சென்று பேசுவேன். ஒருவேளை அப்படி ஒரு உலகம் இல்லை, அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்றால் நான் செத்துப்போவதோடு என்னுடைய கேள்விகள் எல்லாமே நிறைவடைந்து விடுகின்றன. என்னுடைய கேள்விகளுக்கு சிலவற்றுக்கு விடை கிடைத்தன, சிலவற்றுக்கு விடை கிடைக்கவில்லை. இந்த கேள்விகள் என்னை அரித்து கொண்டே இருக்கின்றன. இதற்கென்ன பதில்? இதற்கென்ன முடிவு? இதனுடைய இறுதி இலக்கு என்ன? இதனுடைய செம்மை நிலை என்ன என்கிற கேள்விகள் எனக்குள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. எனக்கு அவற்றுக்கு தீர்வு காண தெரியவில்லை. அது அரித்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நான் செத்துப்போனால் இந்த அரிப்பு தீர்ந்துவிடும், என்னுடைய கேள்விகள் நின்று போய்விடும். ஆகையினால் எப்படி கணக்கு பார்த்தாலும் மரணம் என்பது லாபம் தானே தவிர நட்டமில்லை. ஒன்று, நான் மிகச்சிறந்த அறிஞர்களை கண்டு அளவலாவி இந்த கேள்விகளுக்கான விடைகளை அவர்களிடம் பெறுவேன், அல்லது என்னுடைய கேள்விகள் தீர்ந்து போய்விடும் என்று சாக்ரட்டிஸ் சொல்லுது. ஆகையினால் எல்லா அறிஞர்களும், உலகத்தினுடைய திசையை புரட்டிய எல்லா அறிஞர்களும் நம்பாத தன்மையின் காரணமாக, ஐயத்தின் காரணமாக சந்தேகங்களை எழுப்பி, கேள்விகளை எழுப்பி, விவாதங்களை நடத்தி அதன் வழியாகத்தான் உலகத்தை கூர்தீட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிற செம்மையான பாதைக்கு அதை திசை திருப்பி இருக்கிறார்களே தவிர வாயை மூடிக்கொண்டிருந்தவர்கள் எந்த சாதனையும் செய்தவர்கள் இல்லை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம கேள்வி கேட்டோம்னா உடனே அடுத்த கேள்வி அவன் கேட்பான், நீ யாரா அதெல்லாம் கேட்கறதுக்கு? நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீ யாரு, ஓன் தகுதி என்ன, நீ எல்லாம் ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் இங்கே கேள்வி கேட்குறதுக்கு சாதி ஒரு பிரச்சனை, நீ ஓன் சாதிக்காரனுக்கெல்லாம் என்ன கேள்வி வேண்டி கிடக்கு அப்படிம்பா. அல்லது பொம்பளை கேட்டால் நீ பொம்பளை, நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்குற அப்படிம்பா. அப்புறம் ரொம்ப ஏழையாக இருந்து ஒருத்தன் கேள்வி கேட்டானா, என்னடா சில்றப்பலை, நீ எல்லாம் என்னடா கேள்வி கேட்குற அப்படிம்பா. ஏழையாக இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடாது, பொம்பளையாக இருந்தால் கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு பிறகு கீழ்ச்சாதிக்காரனாக இருந்தால் அவன் கேள்வி கேட்கக்கூடாது. கர்ணன் கேட்டான், அங்கே அம்பு பயிற்சி செய்கிறார்கள், அப்போ நானும் இதில் பங்கு கொள்ளலாமா அப்படின்னு கேட்டபோது, நீ யாரா இதில் பங்கு கொள்றதுக்கு, உன் தகுதி என்ன அப்படின்னு கேட்டு தான் கர்ணனை அதுக்குள்ளேருந்து வெளியே தள்ளுறாங்க. பெண்கள் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டிருக்கிறார்கள். எல்லா இந்தியா முழுவதும் இருக்கிற பரவலான எல்லா மரபுகளிலும் பெண்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். பெண்களினுடைய கேள்விகள் பெரிதாக ஆதரிக்கப்படவில்லை. 1-2 கேள்விகள் ஆதரிக்கப்பட்ட போது அவை மாபெரும் புரட்சிகளை உருவாக்கி இருக்கின்றன. ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிரகதாரண்யக உபனிஷத் என்று ஒரு உபனிஷதம் இருக்கிறது. வேதத்தினுடைய இறுதி பகுதிக்கு உபநிடதங்கள் என்று பெயர். அதில் பிரகதாரண்யக உபநிடதம் என்று ஒரு உபநிடதம் இருக்கிறது. அந்த உபநிடதத்தில் யாக்ஞவல்கியர் என்று ஒரு அறிஞர் வருகிறார், ஒரு முனிவர். அந்த முனிவருக்கு 2 மனைவிகள், கார்த்தியாயினி என்று ஒருத்தி, மைத்ரேயி என்று ஒருத்தி. இந்த முனிவர் இல்லற வாழ்வு வாழ்ந்தது போதும் என்று வாழ்வை துறந்து சன்னியாசியாகி துறவுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போது தான் வைத்திருக்கிற பொருளை 2 மனைவியருக்கும் சமமாக பிரித்து கொடுத்து விட்டு போய்விட வேண்டும். பிள்ளை குட்டிகள் இல்லை, 2 மனைவியருக்கும் சமமாக பிரித்து கொடுத்து விட்டு போய்விட வேண்டும் என்று அவர் கருதுகிறார். ஒரு பகுதியை எழுதி கார்த்தியாயினிக்கு கொடுத்து விடுகிறார். முதல் மனைவி வாங்கி கொண்டு போய்விட்டாள். 2வது மனைவி மைத்ரேயி, அவளுக்கு இன்னொரு பங்கை கொடுக்கிறார். இந்தா சமபங்கு உன் அக்காவுக்கு, மறுபங்கு உனக்கு என்று மைத்ரேயிக்கு கொடுக்கிறார். மைத்ரேயி கேட்கிறாள், இந்த காசு, இந்த சொத்து எனக்கு விடுதலையை தருமா என்று கேட்கிறாள். காசு எப்படி விடுதலையை தரும்? தராது. அப்படியானால் இதை ஏன் எனக்கு கொடுக்கிறாய்? எது விடுதலையை தரும்? அறிவு விடுதலையை தரும். அப்படியானால் நீ எனக்கு கொடுக்க வேண்டியது அறிவைத்தானே. நீ எதற்காக பணத்தை கொடுக்கிறாய்? எனக்கு பயன்படாததை எனக்கு ஏன் கொடுக்கிறாய்? அவளுக்கு தெரியவில்லை, வாங்கி கொண்டு போனாள். எனக்கு இது விடுதலையை தராது என்றால் எனக்கு எதற்கு இது? எனக்கு எது விடுதலையை தருமோ அதை கொடு, இது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடு என்று அவள் கேட்கிறாள்.
இந்த யாக்ஞவல்கியர் என்பவரிடம் இவள் கேட்ட கேள்வி இந்தியாவினுடைய சட்ட மரபில் ஒரு மாறுதல் உருவாவதற்கான முதல் புள்ளியை இட்டது. என்னவென்றால் அது பெண்களுக்கான சொத்துரிமை என்பதை குறித்தது. இந்தியாவினுடைய சட்ட மரபுகள் எல்லாம் இங்கே எழுதப்பட்ட தர்மசாஸ்திரங்களின் அடிப்படையில் எழுதப்பட்டன. தர்மசாஸ்திரங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட எல்லா சட்டங்களும் சரியானவையா என்பது விமர்சனத்திற்குரியது. தர்மசாஸ்திரம் என்பது ஒரு தர்மசாஸ்திரம் தானா? வேறு பகுதிகளிலெல்லாம் வேறு தர்மசாஸ்திரங்களே இல்லையா? திருக்குறள் மாதிரியான நூல்கள் எல்லாம் இல்லையா என்கிற கேள்விகள் எல்லாம் வேறு. அந்த கேள்விகளுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இங்கே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இங்கே இந்த தர்மசாஸ்திரத்தினுடைய ஆசிரியராக யாக்ஞவல்கியர் இருக்கிறார். அவர் எழுதிய அந்த தர்மசாஸ்திரத்திற்கு பெயர் யாக்ஞவல்கிய ஸ்மிருதி என்று அதற்கு பெயர். அந்த ஸ்மிருதியின் அடிப்படையில் தான் பின்னால் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் எழுதப்படுகின்றன. முதலாக இந்திய தர்மசாஸ்திர மரபில் பெண்ணுக்கு சொத்தில் ஒரு சிறு பங்கை கொடுப்பது என்கிற அடிப்படையை உருவாக்கிய நூல் என்பது இந்த யாக்ஞவல்கியர் எழுதிய யாக்ஞவல்கிய ஸ்மிருதி என்கிற நூல்தான். அந்த இடத்தை அவர் வழங்குவதற்கு அடிப்படையாக இருந்தது ஒருவேளை அவருடைய மனைவி மைத்ரேயி அவரிடம் எழுப்பிய கேள்வியாகவும் இருக்கலாம். பிறகு பெண்ணுக்கு சொத்துரிமை என்பது அது 1/3 அதுவும் கணவன் இறந்து கணவனுக்கு வேறு வாரிசுகள் யாரும் இல்லாத நிலையில் பெண்ணுக்கு சொத்துரிமை. அப்படி இல்லை என்றால் பெண்ணுக்கு அசையும் சொத்தாகிய ஸ்திரீதனம் என்று சொல்லப்படுகிற சீதன பணம் மட்டும்தான் பெண்ணுக்கு உரிமை என்று கருத்தாக வைக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு நிலையில் பிறகு 1987க்கு பிறகு திருமணமான எல்லா பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டு என்கிற நிலையை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கொண்டு வந்து அமல்படுத்தி பிறகு இப்போதைய உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படையில் கல்யாணம் எப்போது ஆனது என்பதெல்லாம் கணக்கில்லை. ஒரு வீட்டில் பெண்ணாக பிறந்து விட்டாலே ஆணுக்கு இருக்கிற சம உரிமை பெண்ணுக்கும் உண்டு என்ற தீர்ப்பு வந்து அதன் அடிப்படையில் சொத்துகள் இன்றைக்கு பெண்களுக்கு சமமாக பிரித்து கொடுக்கிற நிலை வருகிறது. 2000 ஆண்டுகளாக ஒரு பிரச்சனையை திரும்ப திரும்ப பேசி அதை சரி செய்வதற்கு 2000 ஆண்டுகள் ஆகின்றன என்றால் அதற்கு தொடக்க புள்ளியாக ஒரு பெண் கேட்ட கேள்வி இருந்தது என்றால் கேள்விகள் எவ்வளவு வலிமையானவை, அவை எதை நோக்கி நடத்துகின்றன, எவ்வளவு காலம் நடத்துகின்றன என்பதையெல்லாம் கருதி பார்க்க வேண்டும். இப்போ பணம் இருப்பதனால மைத்ரேயி கேட்ட கேள்விக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கு. பணம் இருப்பதனால் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாமா? பணம் நமக்கு எல்லா இன்பத்தையும் தந்து விடுமா என்றால் தராது. வைத்தான் வாய் சான்ற பொருள் அகுதுண்ணான் செத்தான் செயக்கிடந்ததில் என்று திருக்குறள் சொல்லுகிறது. பெரும் பணம் இருக்கலாம், உங்களுடைய கோயில் வாசலை நிரப்புகிற அளவுக்கு உங்களுடைய பணம் இருக்கலாம். ஆனால் அந்த பணத்தை வைத்து என்ன செய்வீர்கள்? அந்த பணம் எவ்வளவு உங்களுக்கு பயன் தரும்? பணத்தை நீங்கள் தின்ன முடியாது. இன்னொரு மிகச்சிறந்த பாட்டொன்று சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்கிற ஒரு மிகச்சிறந்த வாழ்வியலை சொல்லுகிற பாடல் ஒன்று சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. புறநானூற்று. நீங்கள் உலகம் முழுவதையும் தானே ஒருவனாக இருந்து ஆட்சி செய்கிற மன்னனாக இருந்தாலும் சரி, வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாம் எனக்கு தான் இந்த பகுதியில் அப்படி இருந்தாலும் சரி, அல்லது அடுத்த வேளை சோற்றுக்காக ஆடு மாடு மேய்க்கிற ஒரு எளிய இடையனாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள்? என்ன துய்த்து விடுவீர்கள்? 2 உலக்கு சோறு அல்லது 2 வேளை சோறு என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 வேளை உணவு, உடுப்பதற்கு 2 துணிகள், இவை அல்லாமல் நீங்கள் வேற என்ன செய்துவிட முடியும்? என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, நான் அம்பானியினுடைய வாரிசு, அதற்காக 25 சட்டை என்னால் போட்டுக்கொள்ள முடியாது. நான் அம்பானியினுடைய வாரிசு அல்லது அதானியினுடைய வாரிசு, ஆகையினால் நான் ஒரே இரவில் 7 படுக்கை அறைகளில் உறங்குவேன். எப்படி நடக்கும்? ஒரு படுக்கை அறையில் தான் நான் உறங்க முடியும். நான் மாபெரும் பணம் வைத்திருக்கிற வல்லாள கண்டன், ஆகையினால் ஒரு வேளைக்கு 100 இட்லி சாப்பிடுவேன். எப்படி சாப்பிட முடியும்? நடக்காதுல்ல. 4 இட்லிக்கு மேலே அல்லது 6 இட்லிக்கு மேலே எப்படி திங்கிறது? எத்தனை உடுப்பு போட்டுக்கிறது? எத்தனை 27 அடுக்கு மாடி வீடு வைத்திருந்தாலும் மும்பாயில் அதில் ஒரு அறையில் ஒரு தளத்தில் தானே உங்களால் ஒரு நேரத்தில் இருக்க முடியும். பிறகு அதற்கு 27 மாடி. இந்த கேள்வி அலெக்சாண்டர், இங்கே மகா அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகிற அந்த
அலெக்சாண்டர் படையெடுத்து இந்தியாவுக்கு வந்தபோது இங்கே இருக்கிற துறவிகள், சமண துறவிகள், மொட்டையடித்து கொண்டு உடுப்பு கூட இல்லாமல் தெரிகிற சமண துறவிகள் அவனை மதிக்கவே இல்லை, அவனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. ஒரு மன்னன் அல்லவா வருகிறான், மன்னனை பார்த்து வணங்குதல், தலை குனிதல் என்பதெல்லாம் கிடையாதா? அதெல்லாம் கிடையாது. அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். இது ஏதோ இந்த ஸ்பீக்கரை பார்த்துட்டு ஒருத்தன் கடந்து போகிறது மாதிரி மன்னனை பார்த்துட்டு ஒருத்தன் கடந்து போகிறான். மகா அலெக்சாண்டர் கிரேக்கத்திலிருந்து படையெடுத்து வந்து இந்தியா வரையிலும் கைப்பற்றி இருக்கிறான். அவனை பார்த்து விட்டு இந்த கிரேக்க துறவிகள், இந்த சமண துறவிகள் சும்மா கடந்து போகிறார்கள். இவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்ன அவன் கண்டுக்காம போகிறான், என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு கூப்பிட்டு, ஐயா நான் மன்னன் தெரியுமே, என்னை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் நினைக்கவில்லை, என்னை ஏன் கண்டுகொள்ளாமல் போகிறீர்கள் என்று கேட்டபோது அந்த சமண துறவிகள் சொல்லுகிறார்கள், எங்களிலிருந்து நீ எந்த வகையில் வேறுபட்டவன்? என்ன மன்னன் மன்னங்கிற, என்னை விட நீ வேற எந்த வகையில் வேறுபட்டவன்? நான் நிற்கிறதுக்கு எனக்கு 1.5 அடிக்கு 1.5 அடி இடம் போதும், நீ நிற்கிறதுக்கு 1.5 அடிக்கு 1.5 அடி இடம் போதும்ல. நீ மன்னங்கிறதுக்கா என்ன 15 அடியிலையா நிற்ப? நான் நிற்கிற அளவு இடத்துல தானே நீங்கள் நிற்ப. சரி, இதுக்கு என்ன எனக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஓடாமல் ஆடாமல் சாடாமல் பேசாமல் இருக்கேன், நீ அங்கேருந்து ஓடியாந்துருக்க. எங்கேருந்து? பல ஆயிரம் மைல் தள்ளி இருக்கிற கிரேக்க நாட்டிலிருந்து படையை திரட்டிக்கிட்டு இங்கே வந்திருக்க. என்ன பயன்? உனக்கும் தொந்தரவு, உன் கூட வந்தவங்களுக்கும் தொந்தரவு, இங்கே இருக்கிறவங்களுக்கும் தொந்தரவு. என்ன பிரயோஜனம்? சரி, இவ்வளவு நாடை சேர்த்துட்டேன், கிரேக்கத்திலிருந்து இந்தியா வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன், என்ன செய்வேன்? கொஞ்ச நாளில் செத்து போயிடுவேன். அதுக்கு பிறகு என்ன ஆகும்? உன்னை அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு 6 அடியில் குழியை தோண்டி உள்ளுக்குள்ளே போட்டு புதைச்சிருவாங்க. உனக்கு 6 அடி குழி தானே தேவை. அதுக்கு எதுக்கு நீ கிரேக்கத்திலிருந்து இந்தியா வரைக்கும் பல ஆயிரம் மைலுக்கு ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? வைத்தான் வாய்சான்ற பொருள் அகுதுண்ணான் செத்தான் செயக்கிடந்ததில் என்று வள்ளுவர் சொல்லுவது அதைத்தான். 6 அடி மண்ணு தானே வேணும் உனக்கு. இதுக்கு எதுக்கு இவ்வளவு அடாவடி பண்ணுற? இவ்வளவு பேரை கொன்று, இவ்வளவு பேரை பலி கொடுத்து, இவ்வளவை பெற்று நீ இறுதியில் காணப்போகிற பயன் என்ன என்று அவர் கேட்கிற அந்த கேள்வியை ஏரியன் என்கிற ஒரு வரலாற்றாசிரியர் பதிவு செய்கிறார். இப்போ அவர் நம்முடைய வெங்கடாச்சலபதி மாதிரி தான். ஆனால் வெங்கடாச்சலபதி நம்முடைய ஆய்வு நிலையங்களில், நம்முடைய ஆர்கைவ்ஸ் மாதிரியான ஆவண களரிகளில் தலையை விட்டு தேடி ஆவணங்களை எடுத்தெடுத்து சான்றாதாரங்களின் பேரில் அந்த வரலாற்றை கட்டியமைத்தவர். ஏரியன் என்பவர் எழுதிய அந்த வரலாறு என்பது செவி வழியாக அவர் கேள்விப்பட்ட வரலாறு தான். ஆகையினால் அது ஒரு தொன்ம உருவாக்கமாக கூட இருக்கலாம். அதனுடைய வரலாற்று தன்மை என்ன என்றால் அது எனக்கு தெரியாது. அதை கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் வெங்கடாச்சலபதியிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இது ஒரு கதையாச்சா? அடுத்தது புளூட்டார்க்குன்னு ஒருத்தன் எழுதுறான், டயோஜீனஸ்னு ஒருத்தன் இருக்கான். அவனையும் அலெக்சாண்டர் சந்திக்கிறான். அலெக்சாண்டர் மன்னனாக முடிசூட்டி கொண்டான். அலெக்சாண்டரை எல்லாரும் பார்க்கிறார்கள், வணக்கம் செய்கிறார்கள், மரியாதை செலுத்துகிறார்கள், பரிசு கொடுக்கிறார்கள். எப்போதும் ஒருவர் புதிய மன்னராகிவிட்டால் அவரை பார்ப்பதற்கு எல்லாரும் வருவார்கள் இல்லையா? வேண்டியவர்கள் எல்லாம் வருகிறார்கள். டயோஜீனஸ்ங்கிற ஒரு மாபெரும் அறிஞன், அவன் ஒரு மெய்யியலாளர், ஒரு துறவி, அவன் வரல. எல்லாரும் வர்றான், டயோஜீனஸ் வரல. ஆனால் அந்த டயோஜீனஸ்ங்கிற ஆள் வரலையே. சரி, அவர் பெரிய ஆள், அவர் வரலைன்னா பரவாயில்ல, நான் இதையெல்லாம் கண்டுகொள்கிற ஆள் இல்லை, அவமரியாதையாக கருதுகிற ஆள் இல்லை, நான் போய் அவரை பார்க்கிறேன் அப்படின்னு டயோஜீனஸை பார்ப்பதற்காக போகிறான். போகும்போது இந்த டயோஜீனஸ் என்கிற ஆள் எந்த தேவையும் இல்லாத ஆள். அவன் ஒரு தொட்டிக்குள்ளே குடியிருக்கான், வீடெல்லாம் கிடையாது, தெரு ஓரமாக கிடக்கிற ஒரு தொட்டி. அந்த தொட்டியை கவுத்து போட்டு அதை தன்னுடைய வீடாக வைத்துக்கொண்டு அதற்குள் இருக்கிறவன் காலை நேரமானால் வெளியில் வெயில் காய்வான். இந்த சூரிய வெளிச்சத்தை பெறுவதற்காக ஒரு இடுப்பில் ஒரு துணியை மட்டும் கட்டிக்கிட்டு வெற்றுடம்போட பப்பரப்பான கையையும் காலையும் விரிச்சுக்கிட்டு படுத்து கிடக்கான் அந்த ரோட்டில். மன்னன் வந்தான். மன்னன், அவனுடைய மெய்க்காவலர்கள் எல்லாரும் டயோஜீனஸுக்கு முன்னால் நிற்கிறார்கள். டயோஜீனஸிடம் மன்னன் சொல்லுகிறான், அலெக்சாண்டர், ஐயா நான் அலெக்சாண்டர், சரி நான் இப்போ மன்னன் ஆயிட்டேன், எங்கள் அப்பா பிலிப்புக்கு பிறகு இப்போது நான் தான் மன்னன். சரி,
நான் எல்லோரும் என்னை வந்து பார்த்தார்கள், மரியாதை செய்தார்கள், நீங்கள் மட்டும் வரவில்லை, அதனால் ஒன்றும் குற்றமில்லை, நீங்கள் ஒரு மாபெரும் அறிஞர், ஆகையினால் நான் உங்களை பார்த்து மரியாதை செய்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். ஐயா, உங்களை பார்த்து விட்டேன், உங்களுக்கு ஏதேனும் வேண்டுமென்றால் சொல்லுங்கள், அதை நான் கட்டாயம் செய்கிறேன் அப்படின்னு அலெக்சாண்டர் சொன்னான். சரி, என்ன வேண்டும் என்று கேளுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னா. முதல்ல இந்த சூரிய வெளிச்சத்தை விட்டு தள்ளி நில்லையா, அவ்வளோதான் அவர் கேட்டது. ஏன்னா எனக்கு வேணுங்கிறது அங்கேருந்து வருது, எனக்கு வேணுங்கிறது சூரிய வெளிச்சம், அது விழுகிறத நீ தடுக்கிற, நீயும் இந்த உன் கூட வந்திருக்கிற தடிமாடுகளும் தடுக்குது, தள்ளி நெல், வெளிச்சம் விழுகட்டும் என் மேலே அப்படின்னு சொல்கிறான். இவன் கவலையே படலை, சரி அப்படின்ட்டு பேசாமல் விலகி வந்துட்டான். வரும்போது இவனுடைய கூட வந்த பரிவாரங்களெல்லாம் டயோஜீனஸை திட்டுகிறார்கள், இழித்து பேசுகிறார்கள். ஆனால் அலெக்சாண்டர் சொல்லுகிறான், ஒருவேளை நான் அலெக்சாண்டராக பிறந்திருக்காவிட்டால், வேறு ஆளாக மாறி பிறப்பதற்கு எனக்கு வாய்ப்புண்டென்றால் நான் டயோஜீனஸாக பிறப்பதற்கு விரும்புகிறேன் அப்படின்னு அலெக்சாண்டர் சொல்கிறான். அப்போ இந்த அறிவை மதிக்கிற தன்மை அலெக்சாண்டருக்கு எப்படி வந்தது? வாளினால் இந்த உலகம் முழுவதையும் வென்றுவிட முடியும் என்று கருதிய அலெக்சாண்டர், அப்படியே வென்றும் காட்டிய அலெக்சாண்டர் அறிவை அதைவிடவும் சிறந்த இடத்தில் ஏற்றி வைக்கிறான் என்றால் அலெக்சாண்டருக்கு இந்த அறிவு எப்படி வந்தது என்று கேட்டால், அலெக்சாண்டருக்கு ஒரு வாத்தியார் இருந்தான். அலெக்சாண்டரினுடைய வாத்தியாருக்கு பேர் அரிஸ்டாட்டில். அவன் மாபெரும் அறிஞன், அவன் எழுதாத துறையே கிடையாது. அறிவியல் எழுதியிருக்கிறான், அளவையியல் எழுதியிருக்கிறான், மெய்யியல் எழுதியிருக்கிறான், அரசியல் எழுதியிருக்கிறான், நாடகவியல் எழுதியிருக்கிறான், கவிதையியல் எழுதியிருக்கிறான். எழுதாத துறை என்று எதுவும் பாக்கி இல்லை. அவனை அலெக்சாண்டரினுடைய தந்தை பிலிப்பு தன்னுடைய மகனுக்கு ஆசிரியராக 13 வயதில் நியமித்து 5 ஆண்டுகளோ என்னமோ அவர் பாடம் நடத்துகிறார். அவருடைய மாணவனாக இருந்து இவன் பயின்றான், அறிவை கூர்தீட்டி கொண்டான். சமணத் துறவிகள் தன்னை மதிக்காததை பற்றி அவனுக்கு வருத்தம் உண்டாகவில்லை. டயோஜீனஸ் தன்னை மதிக்காததை பற்றி அவனுக்கு வருத்தம் உண்டாகவில்லை. அவன் ஒரு மாபெரும் படிப்பாளி. அலெக்சாண்டர் எங்கே போனாலும் புத்தகம் தூக்கி கொண்டு போகிற வழக்கமுடையவன். அரிஸ்டாட்டிலை நமக்கு எப்படி தெரியும்? அலெக்சாண்டரினுடைய வாத்தியாராகிய கிரேக்க நாட்டைச் சேர்ந்த அறிஞனாகிய அரிஸ்டாட்டிலை, அவனுடைய வாத்தியாராகிய பிளேட்டோவை, அவனுடைய வாத்தியாராகிய சாக்ரட்டீஸை நமக்கு எப்படி தெரியும்? அலெக்சாண்டர் தான் பரப்பினான். அலெக்சாண்டர் தன்னோடு கொண்டு போகிற புத்தகங்களின் வழியாக தன்னுடைய ஆசிரியரின் கருத்தை பரப்புகிறான். அந்த ஆசிரியர் அவருடைய ஆசிரியரின் கருத்தை மறுத்து எழுதுகிறார். பிளேட்டோ அரிஸ்டாட்டிலினுடைய வாத்தியார், இவன் மாணவன். வாத்தியார் சொன்னதெல்லாம் தப்புன்னு மாணவன் சொல்கிறான். படித்ததுக்கு பிறகு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, வாத்தியார் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவர் என்னங்க அது இல்லைங்க இதுதான் அப்படின்னு மாற்றி சொல்கிறான். பிளேட்டோட்ட போய் பற்ற வைக்கிறாங்க. ரொம்ப இழிவான ஆள் உன் மாணவன், நீ சொன்னதை மாற்றி பேசுகிறான். வாத்தியார் சொன்னது தப்பு, நான் சொல்கிறது தான் ரைட்டுங்கிறான். பால் குடித்த மடியையே அறுக்கணும்னு நினைக்கிறவன் அவன், களவாணிப்ப அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பிளேட்டோ அதை கண்டுக்கல, போங்கடா டே அறிவுன்னா அப்படித்தாண்டா அப்படின்ட்டு போயிட்டார். அரிஸ்டாட்டிலுக்கு அந்த புகார் வந்துச்சு, இப்படி போய் பிளேட்டோட்ட பற்ற வச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ அரிஸ்டாட்டில் சொல்கிறான், நான் என்னுடைய ஆசிரியர் பிளேட்டோவை குறைவாக நேசிக்கவில்லை. என்னுடைய ஆசிரியர் அவரை நான் மிகவும் நேசிக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆசிரியரின் மேல் கொண்ட நேசத்தை விட மிக அதிகமான நேசத்தை நான் உண்மையின் மீது கொண்டிருக்கிறேன். இவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, ஆனால் அதை விட கூடுதல் மரியாதை எனக்கு உண்மை மேலே தான் இருக்குது. பிளேட்டோ சொன்னது உண்மைக்கு பொருந்தாதென்றால் நான் பிளேட்டோவை மறுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றான். இந்த அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் அறிமுகம் செய்கிறான். அலெக்சாண்டர் பிளேட்டோவை மறுக்கிறார். பிளேட்டோ யார் என்று தேடுகிறார்கள். பிளேட்டோ அவருடைய ஆசிரியர் சொன்னதையெல்லாம் என்டார்ஸ் பண்ணுறான். எங்க வாத்தியார் இப்படி தான் சொன்னார், எங்க வாத்தியார் இப்படி தான் சொன்னார் அப்படின்றான். அப்போ அவன் வாத்தியார் யாரான்னு தேடுறாங்க. சாக்ரட்டீஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. சாக்ரட்டீஸை பற்றி உலகத்திற்கு தெரிகிறது, பிளேட்டோவை பற்றி உலகத்திற்கு தெரிகிறது, அரிஸ்டாட்டலை பற்றி உலகத்திற்கு தெரிகிறது. யார் பரப்பினார்கள் என்றால், வாளை கொண்டு உலகத்தை வெல்ல வேண்டும் என்று கருதிய அலெக்சாண்டர் நூலை கொண்டு உலகத்தை புறப்பதற்கு இன்னொரு வழியும் செய்கிறான். அப்போ அறிவு பரப்பல் என்பது விவாதங்களின் வழியாக, கேள்விகளின் வழியாக இப்படித்தான் நிகழ்கிறது. கேள்வி கேட்கிறவர்களை நாம் மதிப்பதில்லை. எதிர்கருத்து பேசுகிறவர்களெல்லாம் நாம் சாடுகிறோம், கண்டிக்கிறோம். எதிர்கருத்தே பேசக்கூடாது. நான் ஒரு கருத்து சொல்லிவிட்டால் நீங்கள் ஆமென் என்று சொல்லிவிட்டு, ததாஸ்து என்று சொல்லிவிட்டு, தத் சத் என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விட வேண்டும் என்று கருதுகிறார்கள். அப்படி இல்லை. அப்போ அந்த அறிவு எப்படி வளர்ச்சி வரும்? அது எப்படி அடுத்த கட்டத்திற்கு போகும்? எப்படி நகரும்? ஆகையினால
நம்முடைய இப்போது அண்மையில் ஒரு கூட்டத்தில் ஒரு தரப்பில் ஒரு கருத்து பேசப்பட்ட போது அதை மறுத்து மற்றொரு கருத்து மதிவதனியால் பேசப்படுகிறது. திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராகிய மதிவதனியால் அதன் மறுகருத்து எதிர்கருத்து பேசப்படுகிறது. எதிர்கருத்து பேசப்பட்ட போது இன்னொரு தரப்பு ஆவேசப்பட்டு அந்த பேச்சை மறிப்பதற்காக போய் நிற்கிறது, மறிக்கிறதுக்கு முயல்கிறது, அது அச்சுறுத்துகிறது. பேசாத, விவாதத்தை எழுப்பாத, கேள்வி கேட்காத, அறிவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தாத, இருக்கட்டும், இருக்கிற இடம் சௌகரியமாக இருக்கு, இப்படியே இருக்கட்டும் என்று ஒரு கருத்து நிலை முன்வைக்கும் போது அதற்கு ஒரு வரியில் அந்த சகோதரி பதில் சொல்லுகிறார். நீங்கள் அவரை நோக்கி செருப்பை தூக்கி காட்டுகிறார்கள். அந்த கருத்து பேசியதற்காக செருப்பை தூக்கி காட்டுகிறார்கள். மதிவதனி சொல்லுகிறார், நீங்கள் செருப்பை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறீர்கள், நாங்கள் புத்தகத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறோம், அவ்வளவுதான் வேறுபாடு என்று சொல்லிவிட்டு அமர்ந்து கொள்ளுகிறார். இந்த செருப்பை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறீர்கள் என்று சொல்லுகிற அந்த கருத்தில் ஒரு உள்மடிப்பு ஒன்று இருக்கிறது. இந்த செருப்பை வைத்து செய்கிற அரசியல் என்பது ராமாயண காலத்திலிருந்து வருவது. ராமன் காட்டுக்கு போய்விட்டான். அவனுடைய தாய் வாங்கிய சிற்றன்னை கைகேயி வாங்கிய வரத்தினால் ராமன் ஆட்சியை துறந்து காட்டுக்கு போகிறான். காட்டில் இருக்கிற ராமனை பார்ப்பதற்காக அவனுடைய தம்பியும் கைகேயினுடைய மகனுமாகிய பரதன் வருகிறான். வந்தவன், அண்ணன் எங்கள் அம்மா புரியாமல் செய்கிறா, ஒரு விளங்காதவ, நீ வா, நீ ஆளலைன்னா வேறு யார் ஆளுவா என்று அண்ணனை ஆட்சி பொறுப்புக்கு அழைக்கிறான். உடன் தாயையும் கூட்டி வந்திருக்கிறான். அவளும் நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று வருத்தம் தெரிவிக்கிறாள். இருந்தாலும் என்னுடைய தந்தை மரணமடைத்து விட்டார், நான் கொடுத்த வாக்கு அவருக்கு, நான் கொடுத்த வாக்கிலிருந்து விலக மாட்டேன், ஆகையினால் சொன்னதுதான், நான் ஆட்சிக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறான். நீ ஆள், என்னை விட நீ தகுதியானவன், என்னினும் நல்லன், நீ ஆள்வதில் என்ன குறை, நீ ஆள் என்று ராமன் பரதனை சொல்லுகிறான். பரதன் சொல்லுகிறான், நீ உட்கார்ந்த நாற்காலியில் நான் உட்கார்ந்து ஆள்வதா என்று கேட்டு அவனுடைய பாதுகையை, செருப்பை வாங்கி தன் தலைமேல் வைத்து கொண்டு அந்த அரியாசனத்தில் பாதுகையை வைத்து பக்கத்தில் இருந்து அந்த பாதுகையை பூஜித்து தான் ஆட்சி செய்கிறான். இந்த காட்சிகள் அன்றைக்கு நடந்தன என்று கருத வேண்டாம், இன்றைக்கும் நடக்கின்றன. இன்றைக்கும் ஆட்சி பொறுப்பை பெறுகிறவர்கள் நாற்காலியை சும்மா வைத்துவிட்டு பக்கத்திலே நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டு ஆட்சி நடத்துகிறார்கள், தில்லி முதலிய இடங்களில் எல்லாம். ஆகையினால செருப்பை வைத்து அரசியல் நடத்துகிறீர்கள் என்று சொல்வதில் ஒரு உள்மடிப்பு இருக்கிறது. நீங்கள் செருப்பை காட்டுவதனால் அறிவு தேங்கி போய்விடாது. புத்தருக்கு இதே சூழல் வந்தது. புத்தர் அறிவு பரப்பலையே தன்னுடைய நோக்கமாக கொண்டவர். போகும் இடங்களில் புத்தர் ஒரு இடத்தில் தங்க மாட்டார், எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்து கொண்டே இருப்பார். பயணம் செய்வதுதான் ஒரு துறவிக்கு மிகவும் முக்கியமானது. ஏன் என்றால் பயணம் செய்து பல்வேறு ஆட்களை சந்தித்து அவர்களிடம் பல்வேறு சிந்தனைகளை எழுப்பி கேள்விகளை விதைத்து அவர்களை சிந்திக்க செய்து அதன் வழியாக அவர்களை விடுதலைக்கு வழிநடத்துவதுதான் ஒரு அறிஞனுடைய வேலை என்று புத்தர் கருதுகிறார். ஆகையினால் ஊர் ஊராக சென்று கருத்து பரப்பலை, கேள்விகளை, விவாதத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்தில் அவர் சொன்ன அந்த கருத்தினால் மிகவும் நொந்து போன ஒரு எதிர்த்தரப்பு ஆள் செருப்பை தூக்கி காட்டுகிறான். ஏய், எங்கே வந்து பேசுற இதெல்லாம் என்று அவர் மூஞ்சியில் காரி உமிழ்கிறான். துப்புறான், விளக்கமாத்த எடுத்து காட்டுறாங்க, செருப்பை தூக்கி காட்டுறான். புத்தர் சொல்லுகிறார், இந்த கிராமத்தில் என்னுடைய உபதேசம் முடிந்தது, நீங்கள் சொன்னவற்றை நான் கேட்டுக்கொண்டேன், அடுத்த கிராமத்திற்கு போகிறேன், அங்கே உபதேசத்தை முடித்துவிட்டு சாயங்காலம் இந்த வழியாகத்தான் திரும்பி வருவேன். உங்களுக்கு சொல்வதற்கு ஏதேனும் மிச்சம் இருக்கிறது என்றால் அதை நான் மாலை திரும்பி வரும்போது சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அவன் அதிர்ச்சி அடைகிறான். டே, நான் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை, நான் உன்னை அசிங்கப்படுத்துகிறேன், உனக்கு செருப்பை காட்டுறேன், விளக்கமாத்த காட்டுறேன், காரி துப்புறேன், உனக்கு சொரணம் இல்லை அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் மாலை நான் திரும்பி வரும்போது சொல்லுங்கள், இப்போது அடுத்த ஊரில் கூட்டம் இருக்கிறது என்று கிளம்பி போகிறார். அவன் அதிர்ந்து போகிறான். தன்னுடைய செயல் இப்படி எதிர்கொள்ளப்படும் என்று அவன் கருதி பார்க்கவில்லை. அவன் திருந்துகிறான். மாலை புத்தர் திரும்பி வரும்போது புத்தரிடம் வருத்தம் தெரிவிக்கிறான். வருத்தம் தெரிவித்து புத்தரினுடைய அந்த குழுமத்தில் தன்னை ஒருவனாக இணைத்து கொள்கிறான். அந்த அறிவு பரப்பும் வேலையில், விவாதம் கிளப்பும் வேலையில், கேள்வி எழுப்பும் வேலையை மெய்யறிவு நோக்கி செலுத்தும் வேலையில் தன்னையும் ஈடுபடுத்திக் கொள்கிறான். கலகம் என்பது ஒருவன் மட்டும் மெய்யறிவு செய்வதற்காக, மெய்யறிவை நோக்கி வழிநடத்துவதற்காக செய்கிற வேலை இல்லை.
அது உறங்கி கிடக்கிற பல்வேறு ஆட்களினுடைய சிந்தனை உறக்கத்தை கலைத்து அவர்களெல்லாம் சிந்தனையை நோக்கி செலுத்துவதற்காகவும் அவரவர் மெய்யறிவை நோக்கி அவரவரை செலுத்துவதற்காகவும் செய்யப்படுகிற ஒரு தூண்டுகோல் முயற்சி தான். அது ஒரு உழும் பணி தான். உழுது போட்டால் முளைக்கும், விதைக்கும் பணி இல்லை, உழும் பணி தான். நிலத்தை பிரட்டி போட்டுருவோம், பிரட்டி போட்டுட்டு அது முளைக்கிற அன்னைக்கு முளைக்கட்டும்னு விட்டுட்டு போயிடும். ஆகையினால் இந்த உழுதல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். செருப்பை காட்டினால் நடக்கும், காரி உமிழ்ந்தாலும் நடக்கும், நஞ்சை கொடுத்தாலும் நடக்கும். அப்படித்தான் உலக வரலாறு முழுவதும் நடந்திருக்கிறது. அறிஞர்கள் எல்லாம் சம்சயாத்மா வினச்சியதி என்று சமஸ்கிருதத்தில் ஒரு சொல்லவம் உண்டு. எவன் ஐயுறுகிறானோ அவன் நாசமாய் போவான், எவன் சந்தேகப்படுகிறானோ அவன் விளங்க மாட்டான், அழிந்து போவான் என்று சொல்லுகிறது தமிழ் மரபு. சொல்லுகிறது சந்தேகப்படுகிறவன் அறிவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறான். சந்தேகப்பட்டால் தான் அறிவு அடுத்த கட்டத்திற்கு நகரும். ஆகையினால் சந்தேகப்படுகிறவன் ஒருவேளை அவன் அழிந்து போகலாம். வஉசி அழிந்து போனது மாதிரி, இயேசுநாதர் அழிந்து போனது மாதிரி, சாக்ரட்டிஸ் அழிந்து போனது மாதிரி, இப்படி பல்வேறு ஆட்கள் இந்த கலக விதைகளை தூண்டியவர்கள் எல்லாம் அழிந்து போனதைப் போல சந்தேகத்தை தூண்டியவர்கள், சந்தேகப்பட்டவர்கள், கேள்விகளை விதைத்தவர்கள் ஒருவேளை அவர்கள் அழிந்து போகலாம். ஆனால் அவர்கள் விதைத்த அந்த விதை முளைக்கும் போது இந்த சமூகம் அதனால் வாழ்வு பெறும். அவர்கள் பிறரை எழுப்புவதற்காக, பிறரை வாழ்விப்பதற்காக அந்த சந்தேகங்களை எல்லாம் எழுப்புகிறார்கள். அந்த சந்தேகத்திற்கு விலை தங்களுடைய உயிராக இருந்தால் அதை கொடுத்துவிட்டு சும்மா போவார்கள். ஏனென்றால் அவர்கள் தேடுவது அவர்களுடைய நல்வாழ்வில்லை, அவர்கள் தேடியது மெய்யறிவு. நன்றி, வணக்கம்.